கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. என் பொண்ணு வந்து டாக்டருப்பா. ஆமாம், அப்படியா, சரிப்பா. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டமனையை சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி நம்ம சொல்படி கேட்பாளா அப்படின்னு இப்போ நம்பிக்கை வந்து போகுது. அப்படி தானே? அதனால் கருப்பசாமி கார்த்திகை ஜோதி வரைக்கும் பொறுமையார். அதுக்கப்புறம் தான் இதை பற்றி பேச சொன்னேன். அதனால் கார்த்திகை ஜோதி வரைக்கும் பொறுமையார். அதுக்கப்புறம் நீ கேட்டால் சரின்னு சொல்கிற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்தா போதும்ல, போய் காலில் வந்துட்டு ஓடு. அதனால் வேலைக்கு போகாமல் இருந்தாலும் கூட போதுமானது. வேலைக்கு போகாமல் இருந்தாலும் கூட பரவாயில்ல. ஆக மொத்தம் திருமணத்துக்கு நம்ம சொல்கிற இடத்துல தான் கை நீட்டணும். கட்டாயமாக கருப்பை நான் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து நீ சொன்ன மாதிரி கேட்குற மாதிரி உருவாக்கினா போதுமா, அமைச்சு தரம்போம். கருப்பசாமி மறுபடி மேட்டுக்கடை வச்சுப்பா. மேட்டுக்கடை கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததில் கொஞ்சமாக குறைஞ்ச மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. உன் கண்ணுக்கு தெரியுதா? கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. திடீர்னு வந்துடும் போய் காலில் வந்துடுவோம். அதனால் கருப்பசாமி என்ன கிட்டவா, நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு நல்லபடியாக உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து இருக்கிற சிக்கலே உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. இந்தா குடியுது தீர்த்து எப்படி குடிப்பேன் இந்த சரிப்பா. அதனால் கருப்பசாமி 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. ஃபஸ்ட்டு உடம்பை சரி பண்ணிடுவோம். அடுத்து சொத்தில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது, அதையும் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்தா போதுமா. நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். வர்ற ஞாயிறு இல்லை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வந்து பார்த்துட்டு போ. கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஊருப்பா? திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததில் எப்படியாவது கொண்டாந்து சேர்த்திடணும். ஒரு ஆளை மட்டும். ஒரு ஆளா 2 ஆள் வேணுமா? 2 ஆள் வேணும். சரி அப்படின்றியா? சரி போய் காலில் வந்துடுவான். சரிப்பா. சரி 2 ஆளையுமே சேர்த்திடலாம்டாமானே. அதனால் கோரிக்கை வைக்கிறது ஒரே மாதிரி வைக்கணும். என்கிட்ட ஒரு டைம் என்ன கேட்டேன், அதுதான் சொல்கிறேன். பிள்ளையோட பொண்டாட்டியும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து அப்புறம் யார வேணாம். அப்போ அதை தான் சொன்னேன், ஒரு ஆள் மட்டும்தான் அப்படின்ட்டேன். அப்படித்தான் என் கண்ணுக்கு தென்படுது. அப்படின்றியா? நான் அதனால தான் முதலே ஒன்றுனேன். சரி மறுபடியும் போய் காலில் விட்டு பார்த்துட்டு வரேன். நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி. அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, வர்ற ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஒரு 108 எலுமிச்சம்பழத்தில் எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுருட்டு கொண்டுட்டு வா. நீ கேட்டது விட 2 பேர்த்தையும் கொண்டாந்து சேர்த்திறேன். கிட்டவா. அதனால் நான் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு, ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு உனக்கு முடிவு பண்ணி உனக்கு கொண்டாந்து சேர்த்திரண்டாமானே. ஒரு ஆள் இல்லாதனால இப்போ 2 பேரும் அங்கே போயிருக்கேன். அதனால் இப்போ விடுறதுக்கு வந்து இப்போ இருந்து தடுமாட்டமாக இருக்குது. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நான் பிடிக்கி நான் கூட்டிகிட்டு வந்து சேர்த்துனா போதும் இல்லை, நான் அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு தட்டாங்குட்டை வச்சுப்பா. தட்டாங்குட்டை எனக்கு என்னோடய தகப்பன் வேணுமா? யார் கல்குவாரி வச்சுருக்கிறது? உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் நான் மகளை. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி ஒரு 4 பாட்டில் ஊற்றுப்பா. அதனால் கருப்பசாமி நமக்கு வந்து எப்படியாவது வந்து ஒருத்தி வந்து மாற்றி விட்டுட்டு போயிட்டான். அதனால் கருப்பசாமி எப்படியாவது எனக்கு சேர்த்தி வச்சு எனக்கு என் தகப்பனை கொண்டாந்து என்னோடய இருப்பிடத்தில் சேர்த்திடணும். அப்படி தானே கேட்டேன். போய் காலைல விட்டுவான். அதனால் கருப்பசாமி எப்படியாவது சேர்த்தி வச்சிடணும். அதனால் இன்னொருத்தி பேச்சை கேட்டுட்டு போய் அங்கே இருக்கேன். அதனால் கருப்பசாமி இன்னொரு 90 நாள் 3 மாதம் முடியட்டும். அதுக்குள்ளே நான் கருப்பசாமி உனக்கு நான் கொண்டாந்து சேர்த்தி எப்படி போனாலும் அப்படி கொண்டாந்து சேர்த்துனா போதுமா. கிட்டவா. இப்போ போய் நீ பேசுன அப்படின்னா வர்ற அப்படின்னு 2 நாள் வந்துட்டு மறுபடியும் போயிடுவேன். அதெல்லாம் நீ பேசல வேணாம். தானாக தேடி வந்தால் திரும்பி போகக்கூடாது. அந்த மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். கருப்பசாமி மறுபடியும் தாராபுரம் போயிடுச்சு. தாராபுரம் நான் வந்து பேக்கரி வச்சுருக்கேன். அதனால் ஒரு 4 இடத்துல இருக்குது. அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுக்கணும். அதனால் காம்படிஷனுக்கு நிறைய வந்துட்டான். அப்படி தாண்டாமானே. அதனால் நான் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலில் விழுந்துட்டு வைப்பா. அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்து பார்க்குற இடத்துல இன்னும் 2 பக்கம் பார்க்குற இடத்துல உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்துறேன். அதனால் கருப்பசாமி எல்லா ஆளுகளையும் நான் மாற்றி அமைக்கிற சூழ்நிலை அமையமுடாமானே. அதனால் உனக்கு ஆளுகளும் மாற்றி அமைச்சு
அதே மாதிரி கடையை எல்லோரும் ஒரு ரவுண்டு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்ததில் ஒன்றுமே ஒரு பிரைட்னஸ்ஸே கண்ணுக்கு செக்க மாட்டேங்குது. அப்படி தானே? அதனால் கருப்பசாமி இவத்திக்கு கடை இருக்கேன். இங்கே இருக்கிறவன் அங்கே தான் போவேன். போகிறேன்னா போலியா? அதனால் எனக்கு மாற்றி அமைக்கணும். அதனால் 9 நாள் பொறுத்துக்க. நீ கேட்டதோட நான் கருப்பசாமி நமக்கு வர வேண்டியது கட்டாயம் நான் கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் இருக்கிறதெல்லாம் சுத்தப்படுறதுக்கு ஒரு 9 நாள் மட்டும் பொறுத்துக்க. நீ நினச்சதோடு உனக்கு எல்லா கடையிலையும் உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்து நீ கேட்டதோடு அமைச்சு கொடுத்துறேன். மொத்தம் எத்தனை கடை? இதை 4 கடைக்கும் கொண்டுட்டு போய் இன்றைக்கி வச்சிடணும். என்ன நாளும் வச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன்டாமானே. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முறைட்டு வந்துட்டு போ. கூட வரம்போ 9 நாள் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறப்போ. சரிப்பா. கருப்பசாமி மறுபடியும் உடுமலைப்பேட்டை வச்சுப்பா. உடுமலைப்பேட்டை எப்படியாவது சுமூகமாக பேசி முடித்து நமக்கு நல்லபடியாக கருப்பசாமி ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்க முடியுமா? போய் காலைல வந்துட்டு விடாமனே. அதனால் உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து இருக்கிற சிக்கலை உனக்கு படிப்படியாக உனக்கு தீர்த்து கொடுத்தா போதுமா? அதனால் கருப்பசாமி குடும்பத்தில் இருக்கிறதெல்லாம் விலகி போயிருந்தாமானே. இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்க எல்லாம் மாற்றி உனக்கு அமைச்சு கொடுத்து அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள சிக்கலையும் தீர்த்து நிம்மதியாக உனக்கு உடல்நிலை சரி பண்ணி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துறேன். அதை பாங்காக வச்சுக்க. 2 நாளைக்கு இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சிக்குழி முழுசு சரி பண்ணி கொடுத்துறப்போ. கருப்பசாமி மறுபடியும் குண்டடம் போயிடுச்சுப்பா. குண்டடம் நல்லபடியாக திருமணம் நடக்கணும். அப்படி தானே? அதே போல் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனெல்லாம் யாரும் இல்லை, இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்படி தானே? அதனால் கருப்பசாமி உனக்கு தாயின் தகப்பனை நான் கூட இருந்து நல்லபடியாக உனக்கு திருமணத்துக்கு இத்தனால ஒரு ஆள் யாருமே இல்லாமல் இருந்தேன். இப்போ புதுசாக ஒருத்தன் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். அப்படி தானே? அதே போல் உனக்கு நல்லபடியாக பார்த்து நானாக உனக்கு தொலைவி அமைச்சா போதுமா? போய் காலைல வந்துட்டோம். உன்னோட திருமணத்தை வரைக்கும் சொத்தையெல்லாம் நினச்சே பார்க்கக்கூடாது ராமானே. சரியா? இப்போ வரைக்கும் பார்க்கல. அப்படி தானே? இனிமேலும் பொண்ணு பார்க்கும்போது என்ன சொல்லணும்? இப்படி இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. சரியா? என் சம்பளம் இதுதான், அதுக்கு சம்மதம்னா வா அப்படின்னு பாரு. நீ கேட்டதோட எல்லா பிரச்சனையும் சேர்த்து உனக்கு நல்லபடியாக உனக்கு திருமணமும் அமைச்சு எல்லாரும் போல் கருப்பசாமிக்கு தொழில் இடைஞ்சல் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன். சகோதரிக்கு அவதே வரணும். சரியா? உனக்கு இப்போ கொடுத்துருக்கேன். நான் கருப்பை நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை பார்த்துட்டு. சரி. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் ஜந்த உறுப்பா. கருப்பசாமி மறுபடியும் குமாரபாளையம் போயிடுச்சுப்பா. குமாரபாளையம் நம்ம ஏமாந்து உழப்பு பொழைச்சிட்டோமோன்னு ஒரு பயமாக இருக்குது. அப்படி தாண்டாமானே? ஏமாந்த உழப்பு பொழைச்சிட்டோமோன்னு எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி போய் பார்த்துட்டு இருந்தேன். மறுபடியும் போய் காலைல வந்துட்டோம். இதை நினச்சி அவனுக்கு வாழ்க்கை போயிடும். அதனால் அப்படின்னு சொல்லி தாண்டாமானே மாற்றி விட்டுருக்கான். அதனால் அங்கே போய் அந்த கலாச்சாரமெல்லாம் அங்கே மாறிப்போச்சு. அப்படிங்கிறதுனால உனக்கு நான் கருப்பசாமி நான் உனக்கு தொலாவி பிடிச்சி எண்ணி 11 மாதத்தில் கண்ணுக்கு காட்டுறேன்னு இப்போது ஓரளவுக்கு காதுக்கு தகவல் வந்துருச்சு. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? அதே மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாம் போயிடணும். அதுக்குண்டான வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து எல்லோரும் போல் நம்மளும் வாழ்கிறதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சு நீ படிப்பு படிச்சிடலாம். அதே மாதிரி நமக்கு வெளிநாடு தான். அதே போல் அதுக்குண்டான வாய்ப்பு முடிவு பண்ணியாச்சு. நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். இந்த குடி முடிவு பண்ணினது தான். உன்னை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு. 2 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஏமாறவெல்லாம் கிடையாது. கருப்பை நான் இருக்கும் விட்டுருவேண்ணா. அதனால் நீ என்ன பண்ணுற? அங்கே கேரக்டர் தான் சரியில்லை. திருமணமெல்லாம் முடியல. கேரக்டரு சரியில்லை. இதை நினச்சி சகோதரனுக்கு சேர்ந்து வாழ்க்கை போயிடும் அப்படின்றது தான் பேச்சு மாற்றி வந்திருக்கு. அதனால் நான் கருப்பசாமி உனக்குன்னு இன்னொருக்கா உனக்குத்தே ஒரு நூல் விட்டுருக்கேன்னா இல்லையா? அதில் நான் கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன். வர ஞாயிற்றுக்கிழமை என்னை பார்த்துட்டு போப்போம். கருப்பசாமி மறுபடியும் சத்தியமங்கலம் போயிடுச்சுப்பா. சத்தியமங்கலம். சரிப்பா. திருமணத்தை நல்லபடியாக நடத்தி வச்சாச்சு. அதே போல் கருப்பசாமி கடனை நல்லபடியாக கட்டி கொடுத்து நமக்கு 4 பேருக்கு போல் மதிக்கிற மாதிரி ஒரு வாரிசு கருப்பை உருவாக்கி தரணும். அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு வாரிசும் உருவாக்கி கொடுத்து கடனையும் நல்லபடியாக கட்டி எந்த போட்டி பொறாமை இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டோம். கார்த்திகை மாதம் நின்று மறுபடியும் ஒரு களை களைஞ்சிரும். அதனால் தை 3ஆம் தேதிக்கு மேலே நான் கருப்பசாமி உனக்கு கரு உருவாக்கி கொடுத்தா போதும்ல? கிட்டவா.
நீ கேட்டது போல் தை 3ஆம் தேதிக்கு மேலே கருவை உருவாக்கி கொடுத்துட்டோம்னே எல்லா தேதியும் உனக்கு புக்காயிரும். வருமானத்துக்கு குறைவில்லாமல் அமைச்சு கொடுத்து எண்ணி 11 மாதத்தில் கடனையும் எல்லாம் கட்டி கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? அதனால் முதல் வாரிசு, அடுத்து 3.25 வருஷத்துக்குள்ளே வாரிசுக்கு அப்புறம் 3.25 வருஷத்துக்குள்ளே உனக்கு நீ சுயமாக சம்பாரித்து வீடு வாங்கி சொந்த வீட்டில் கருப்பசாமனுக்கு உட்கார வச்சா போதுமில்ல. நான் கருப்பன் கூடவே வரம்போம். அதுக்கு இப்போ பதில் சொல்லியிருக்கேன். அதனால் நான் கருப்பசாமி கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு கணக்கம்பாளையம் வெற்றிப்பா கணக்கம்பாளையம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி இப்போ உடல்நிலை எப்படிராமான இருக்குது? பகுதி பரவாயில்ல. அதே மாதிரி கருப்பசாமி உனக்கு முழுசு சரி பண்ணி கொடுத்து தொழிலையும் இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை நல்லபடியாக போட்டி வராமல் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் நம்ம சொந்த வந்தத்தோடு ஒன்றா இருக்க வச்சு கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி ஓடி போய் பார்த்ததில் வருமானத்துக்கு குறைவில்லாமல் கருப்பை நாளையிலேருந்து உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்துறேன். பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பை எல்லாம் அமைச்சு கொடுத்து அதே மாதிரி பொருள் காணாமல் போனதுக்கு தட்டி கேட்குற மாதிரி உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச போல் அடுத்த பௌர்ணமி வரக்குள்ளே கண்ணுக்கு காட்டிடுவேன். சரியா? அதனால் அதையும் காட்டிடுறேன். அதனால் உனக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு எல்லாரும் போல் அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் ஆட்டாவை மட்டும் ஓட்டி கொடுத்துரு. அதுதானே இந்த உனக்கு பிடி. அதுக்கு தான் சொல்கிறேன், உனக்கு பிடிச்சிக்க. 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை நீ 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டு ஆட்டால் வச்சிடறமானே. நான் கருப்பசாமனுக்கு கூடவே இருந்து நல்லபடியாக ஓட்டி கொடுத்து அதனால் மைக் செட்டுக்கு இடைஞ்சிடலாமல் அமைச்சு கொடுத்து தொழிலும் நல்லபடியாக ஆள் அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல நான் அமைச்சு கொடுத்துறம்போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு தர்மபுரி வெற்றிப்பா தர்மபுரி எங்கள் சித்தப்பனோட பெரும் பிரச்சனை. அதனால் கருப்பசாமி அவனால தான் பிரச்சனையா இல்லை வேறு ஏதாவது புதுசாக ஒரு பிரச்சனை வருதா? அப்படி தான் டம்மானே. என்னது அந்த இடத்துலேருந்து மண். அதனால் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் சிக்கல் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் தக்க தண்டனை கொடுத்துடலாமா? கொடுத்துருங்க. உங்கள் கண்ணில் தண்ணி வராத. இப்படி ஆகி போச்சேன்னு நீ ஓடி போய் நம்மளுக்கு வந்து இவ்வளோ தண்டனை. நான் அதெல்லாம் கேட்கல. நீ போய் பார்க்க மாட்டேல, உன் குடும்பத்தில் யாரும் போக மாட்டேன். போய் காலில் வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி அடுத்த 63 நாளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையை கொடுத்து 63 நாளைக்கு அப்புறம் உங்கள் அண்ணுக்கே தெரியும். அந்த மாதிரி கருப்பை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு போடுற வருமானம் வெள்ளாமையில் அந்த இடஞ்சல் இல்லாமல் கருப்பை உருவாக்கி கொடுத்து அதே மாதிரி நல்லபடியாக எல்லாத்தையும் படிக்க வச்சு கருப்பை காப்பாற்றினா போதுமா? மறுபடியும் போய் காலில் வந்துட்டோம். சரிப்பா. அதனால் கருப்பசாமி இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் அது சரியாக வருமா அப்படின்னு போய் பார்த்தேன். அது சரியாக வரும் அப்படின்னு இன்னொரு 6 மாத காலத்துக்கு அதில் கண்ணுக்கு எதுவும் தென்படலை. அதுக்கப்புறம் முயற்சி பண்ணு. இப்போ வேணாம். சரியா? இப்போதைக்கு இருக்கிறதுல வெள்ளாமையில் அமைச்சு கொடுத்துறேன். எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். பக்கத்தில் இன்னொரு இடம் வேணுமா? வேணுமா இல்லையா? அதனால் கருப்பசாமி அதையும் வாங்கிடலாம்ல. அதனால் கருப்பசாமி அதுவும் வாங்கிறதுக்கு உனக்கு உத்தரவு இருக்குடாமானே. அதனால் உனக்கு கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு தரவா. இதை கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டுரு. எல்லா பக்கம் ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் கட்டி வச்சிரு. நான் கருப்பசாமி இன்னிலிருந்து பொருளாதார நெருக்கடி இல்லாமல் எந்த வெள்ளாமை எடுத்தாலும் வருமானம் உனக்கு வந்துடும். நல்லபடியாக படிக்க வச்சு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து வாங்கணும்னு நினச்சது உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமில்ல. கருப்பை அமைச்சு தரம்போம். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார். கருப்பசாமி மறுபடி காஞ்சிபுரம் வெற்றிப்பா காஞ்சிபுரம். இதில் வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில். நீ மெடிக்கல் வச்சுருக்கியாப்பா? சரி, போய் காலில் வந்துட்டு வாப்பா. சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் தொழில் நல்லபடியாக நாளையிலேருந்து உனக்கு வருமானத்தை கொடுத்துட்றேன். அதனால் இன்றைக்கி நம்ம வந்து வெறும் வீட்டில் இருக்கோம். அப்படி இல்லையா? அதனால் கருப்பசாமி துள்ளி விளையாட என்ன வேணும்? குழந்தை பாக்கி வேணும். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு வருமானத்துக்கு நாளையிலேருந்து கொடுத்துட்றேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீயும் உன் மனைவி வரணும். எனக்கு மாலை பாட்டில் சுட்டு கொண்டுட்டு வா. உனக்கு நான் கூப்பிட்டு உனக்கு வாரிசு கொடுத்துட்டு போகிறேன். சரியா? இன்னும் தொழிலுக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன். வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் கருப்பசாமனுக்கு உருவாக்கி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் கருப்பை நான் வாழ வச்சு கொடுத்துறேன். நீ பயப்படவே வேணாம். ஆளுக்கு ஒன்றும், நீ ஒன்றும் உன் மனைவி ஒன்றும் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நாளையிலேருந்து கருப்பசாமி கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடியும் தஞ்சாவூர் வச்சுப்பா. தஞ்சாவூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தண்டாமானே. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி இப்போ பார்த்துருக்குற பொண்ணு
அதே வருமா? அதுவும் சரியாக வரும். இப்போ இன்னொன்று சொல்லி வச்சுருக்கேன் பார், அதுவும் சரியாக வரும். அதனால் உனக்கு எது பிடிச்சாலும் அதுக்கு உண்டான முயற்சி எடுத்துடலாம். திருமணத்துக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன், சரியா? போய் காலில் விட்டுவான். கார்த்திகை மாதம் வர்றதுக்குள்ளே, கார்த்திகை மாதம் பிறக்கட்டுற உனக்கு கண்ணுக்கு காட்டுறேன்னு இப்போ கண்ணுக்கு காட்டியிருக்கேன். அதனால் உனக்கு நல்லதாக அமைச்சு கொடுக்கணும், அப்படி தானே? அதனால் இப்போ பார்த்ததையே பேசி வை, அதுக்குண்டான வழியை அமைச்சு கொடுத்துறேன். அதுக்குண்டான ஏற்பாடு நான் பண்ணுறேன், சரியா? அதே போல் இன்னொன்று என்ன பண்ணணும்? சரிப்பா, சரி, இப்போ வேலை வேணும், அப்படி தானே? வேலைக்கு யாரை கேட்டு பணம் கட்டின? இப்போ நான் வேலை வரலின்னா நீ என்ன கேட்பில்ல? கட்டுறதுக்கு என்னை கேட்டு கட்டணியா பணம்? அப்போ நீங்கள் வர என்ன கேட்டுடமானே கட்டணும். அதனால் கொடுத்துட்டான். அதனால் இப்போ இன்னொருத்திக்கு வேறு உன் சகோதரிக்கு பணம் வேலை இருக்குதுன்றியா, அதனால் அவளுக்கு பணம் கட்ட வேணாம், வேலை வராது, போய் காலில் வந்துட்டோம். அவளுக்கு வேலை கிடையாது, அதனால் பணம் கொடுத்தீங்கன்னா திருப்பி கேட்கவும் முடியாது. இதுவே அன்னைக்கு கேட்காம கொண்டு சிக்க வச்சுருக்கேன், அப்படி தானே? அதனால் வேலை வரல அப்படின்னா, கருப்பசாமி நான் உன் ஆலைக்கு வந்தேன், எனக்கு வேலை கொடுக்கலையே அப்படிமே. ஆனால் என்ன கேட்டால் கட்டுனேன். இப்போ நீ இங்கே ரெகுலராக வர்றவன் தானே, அப்போ என்ன கேட்டுட்டுல கட்டணும், கேட்கணுமா வேணாமா? அதனால் இப்போ இன்னும் சகோதரிக்கு வேறு பணம் கட்டலான்ட்டு இருக்கேன். அதனால் உனக்கு வேலையை வாங்குவோம், ரெண்டாவது அதுக்கப்புறம் வேணால் அவளுக்கு பணம் கட்டிடலாம். அதனால் அர்ஜென்ட்டு போய் பணம் கட்டு, ஒரு வாரத்தில் வேலை வந்துடும் அப்படின்னு முதவே சொல்லுவேன். சொன்னா சொல்லியா? அப்படி தான் சொன்னேன், அது அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் வேலை வராது. அதில் உனக்கு வேலை வாங்குவோம். உனக்கே இப்போ இழுவரியாக தாண்டா இருக்குதுராமானே. அதனால் நான் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு கேட்காம சிக்க வச்சுட்டேன். இருந்தாலும் முதலுக்கு மோசம் இல்லாமல் ஒரு வாய்ப்பு நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி வாங்கி தரதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். திருமணத்துக்கு நான் கருப்பாக கட்டாயம் வாங்கி கொடுத்துருவேன், வேலையும் வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் நீ எதிர்பார்க்குற டைம் கிடைக்காது. அதனால் கட்டாயம் உனக்கு அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துருவா. இந்தா, அதனால் உன் சகோதரிக்கு கொண்டுட்டு போய் என்ன பண்ணக்கூடாது, கட்ட வேணாம். உனக்கு வேலை வாங்கு, பணம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா. அதுக்குள்ளே உன்னோட இருப்படத்துக்கு மாப்பிள்ளை வாக்க வந்துடுவான். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவ பழக்காடி பார்த்ததில் ஜந்த உறுப்பா. கருப்பசாமி மறுபடி ஜந்த ஊர், மறுபடி திருப்பூர் வச்சு திருப்பூர். எனக்கு கண்ணில் பிரச்சனை, அதனால் கருப்பசாமி எனக்கு கண் நல்லபடியாக தெரியணும். அதே போல் புள்ள ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணுமா, அப்படி தானே? போய் காலில் வந்துட்டுவான். குழந்தைனார்கிட்ட கொடுத்த பணமும் வர மாட்டேங்குது. குழந்தைனாரா மச்சாண்டாரா? குழந்தைனார். அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால் அங்கே பணமும் வர மாட்டேங்குது. அதனால் எனக்கு போதிய வருமானமும் பற்ற மாட்டேங்குது. அதனால் கொடுத்ததை கேட்டால் பகையாகுது. அதனால் நான் கருப்பசாமி கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து கண்ணில் இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்து அதே போல் நல்லபடியாக படிக்க வச்சா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு தரேன். இந்தா இதுக்கு மட்டும்தான் புத்தரவு. ஞாயிற்றுக்கிழமை மிச்சத்தை கேட்டுக்க. இதை ஒன்றை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் கருப்பசாமி என் பேரை சொல்லி நடவாசப்படியில் கட்டிடு. நீ கேட்டதோட நான் காப்பாற்றி கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி பெருந்துரை வேட்சிப்பா பெருந்துரை. கருப்பசாமி மறுபடி பெருந்துரை வேட்சிப்பா பெருந்துரை. எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. இதில் யார் கவர்மெண்ட் வேலை செய்கிறது? உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்ம எந்த எடுத்தாலுமே நமக்கு ஒரு நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழ்கிற மாதிரி எங்கள் அண்ணுக்கே சிக்க மாட்டேங்குது, அப்படி தானே? எதை எடுத்தாலும் ஒரு சிக்கல். அதே மாதிரி நம்ம சொந்தமாக ஒரு வீடும் கூட கட்டலாம்னு முயற்சி எடுத்தோம். அதெல்லாம் ஆன முன்னேற்றதே எங்கள் அண்ணுக்கு சிக்க மாட்டேங்குது, அப்படி இல்லையா? அதனால் கருப்பசாமி குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை நீக்கி வீடு கட்டுறதுக்குள்ள யோகத்தையும் கொடுத்து எல்லாரும் போல் கருப்பசாமி நிம்மதி உன்னை வாழ வச்சா போதுமா? போய் காலில் வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு வீடு கட்டுறதுக்குள்ள ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் உனக்கு யோகம் வந்துடும். அதனால் வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. நீ கேட்டதோட எல்லா சிக்கலையும் நீக்கி எல்லாரும் போல் நம்மளும் வாழ்கிற மாதிரி உருவாக்கினா போதுமா? கிட்டவா. அதுக்கு தான் சொன்னேன், எல்லாரும் போல் நம்மளும் வாழ்கிறோம். அதுக்கெல்லாம் நீ பயப்படவே வேணாம். அது கொண்டாந்து எனக்கு கொடு, உனக்கு நான் முழுசாக சரி பண்ணி கொடுத்துறேன். இதான் ஒன்றை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டு நலவாசப்படியில் கட்டிடு. இன்றைக்கே உங்க கூட வந்துடுறப்போ. கருப்பசாமி மறுபடியும் பச்சாங்காட்டு பழையம் போயிடுச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி கிணத்து விட்டு மேடே ஏற முடிய மாட்டேது, அப்படித்தானே? அதனால் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் ஏறி இல்லாமல் பார்த்து ஏற முடிய மாட்டேது. அதனால் யார் செஞ்ச குத்தம்னு எனக்கு தெரியல. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக கருப்பை உனக்கு உருவாக்கி உன்னோட ஆலயம் குலதெய்வம் இருக்குல்ல, அங்கே போய் ஒரு 101 ரூபா யாருக்கிட்டும் சொல்லவே வேணாம்,
அங்கே கொண்டுட்டு போய் ஒரு குத்தை காணிக்க உன் மனசுக்குள்ளே மட்டும் நினச்சி போட்டால் போதும். அங்கே உண்டியில் வச்சுருக்கியா, அங்கே கொண்டு போட்டுரு. இன்றைக்கி அதை செஞ்சிடும். என்ன சொல்லி போடுவேன், நான் செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டான வழிக்கு செய்ய முடியல. ஆமாம்மா இல்லையா? நான் சொல்கிறேன் நாமான்னு சொல்லக்கூடாது. அப்படித்தானே? கொடுக்க வேண்டியது வாங்க வேண்டியதெல்லாம் கரெக்டான வழி கொடுக்க முடியல. அதில் ஒரு சில பேருகள்லாம் வாக்கு வாய் விட்டுட்டானுங்க. விட்டானவ இல்லையா? உங்கள்கிட்ட நேருக்கு நேர் சொன்னால் தான் பிரச்சனை வரும்ல. அதனால் காதுக்கு வந்திருக்குமே, உனக்கு வந்திருக்கணும் மேடமான. நீ கரெக்டாக வர செலவு வச்சுருக்கியா? உப்பை நீ கரெக்டாக வர செலவு பண்ணிட்டுருக்கியா? முடியல. இப்போ அதுக்கிட்ட இப்போ நானும் சொன்னேன், கிட்டவா. அதனால தான் இப்போ நானும் சொல்கிறேன், நீ நான் செஞ்சது தெரிஞ்சு பண்ணாலும் சரி தெரியாமல் பண்ணாலும் சரி, என் கையில் பொருளாதாரம் இப்போ இல்லை, கண்டிப்பாக நான் பண்ணிடுறேன், அதனால் எனக்கு வழி கொடுத்துடணும் அப்படின்னு நீ கொண்டுட்டு போய் 101 ரூபா உன் மனசுக்கு ஏற்பாடு போட்டுரு. நீ கேட்டது போலே உனக்கு நல்லபடியாக வருமானம் நாளையிலேருந்து வியாபாரத்துக்கு கருப்பை உருவாக்கி கொடுத்து, ஆளுகளும் உனக்கு அமைச்சு கொடுத்து, செய்கிற தொழிலும் உனக்கு நிம்மதியாக கருப்பை உருவாக்கினா போதும்ல. நான் கருப்பை இன்றைக்கே கூட வந்துடுவேன். அதுக்கு தாண்டாம்மா நான் சொன்னதை மட்டும் நீ செய், யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. கருப்பை நான் கூட இருக்கேன். உன் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய நடக்குது, சரியா? உன்னை பார்த்தா எல்லாம் ஆமாஞ்சாமின்றான். கண்ணுக்கு தெரியாமல் நிறையா நடக்குது. நான் சொன்னதை மட்டும் செய். நியாயம் உன் பக்கம் இருக்குது. உன் கையில் வருமானம் இருந்தால் நீ கொடுத்துருப்பில்ல. அதெல்லாம் கருப்பசாமி இதை மட்டும் செய். நாளையிலேருந்து உனக்கு வருமானத்தை நான் கூப்பிட்டு கொடுக்குறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் பார்த்துட்டு போ. கூடே வரம்போ. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு டைவர்ஸ் பண்ணலாமா வேணாமா? டைவர்ஸ் பண்ணித்தான் ஆகணும். பண்ணாமல் பொண்ணு பார்க்க முடியாது. அப்படி தானே மன? அதனால் அதுக்கு முன்னாடி பொண்ணு பார்க்குற வேலை வேணாம், பிரச்சனை வந்துடும். அதனால் எண்ணி 6 மாதத்தில் உனக்கு கருப்பை நான் டைவர்ஸ் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமா நீ பொண்ணு பாரு. அதே மாதிரி நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்து எல்லோரும் போல் கருப்பசாமி வாழ்கிறதுக்கு இன்னும் 1 வருஷ காலம் ஆயிடும். அதனால் நீ என்ன பண்ணுற, இதில் பொறுமையாக மட்டும் இருந்து அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதிலேருந்து வெளியில் வந்துடலாம், சரியா? அதுக்குண்டான வழி நான் கருப்பை அமைச்சு கொடுத்து எல்லோரும் போல் உனக்கு நான் வாழ வச்சு கொடுத்துருவேன். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சுருவோம் மகனை. கிட்டவா ஒன்றை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டிடு. நான் கருப்பை இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலையம் மட்டும் தவறாமல் கொண்டு வந்துடணும். தாராளமாக போகலாம். அப்படியா? இதை டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறோம் போலாமே. அதுக்கு அப்படியா? இப்போ இதுக்கு மட்டும்தான்டாமான உத்தரவு. நாளைக்கு கூட வந்து கேட்டுப்போம், சரியா? நான் கருப்பை கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி அவனுக்கு யோகமெல்லாம் இருக்குது, இருந்தாலும் நாளைக்கு வந்து கேட்டுக்க. கருப்பசாமி மறுபடி கிணத்துக்கடவு வச்சுப்பா. கிணத்துக்கடவு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னேன், நீ போய் உட்கார். ஆப்ரேஷன் அதனால் கருப்பசாமி ஓப்பன் சர்ஜரி தாண்டா பண்ணணும். உசுருக்கு ஆபத்து இல்லாமல் கருப்பை கூட்டிகிட்டு வரணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூட்டிகிட்டு இருந்தாச்சு. போய் காலைல வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி உனக்கு மறுபடியும் இருக்கிற பிரச்சனை முழுசாக உனக்கு சரி பண்ணி கொடுத்து எல்லோரும் போல் நம்ம ஆகணும் அப்படின்னு போய் பார்த்தா தை 5ஆம் தேதிக்கு மேலே இன்னமும் வழி உனக்கு சுத்தம் இருக்கிறது. கிட்டவா நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. நான் கருப்பம் கூடவே வரம்பா. இன்னொரு சந்தேகம் இருக்குதான். என்ன சந்தேகம்? கட்டாயம் வந்துடும்டாமான. நீ ஒன்று அறுத்து போட்டுரு. உனக்கு நான் கருப்பை 30 நாளில் வாங்கி கொடுத்துறேன். நல்லபடியாக படிக்க வச்சிடறேன். கூடவே வரம்போ. ஒன்று அறுத்து போட்டால் போதும். ஒன்று எல்லோரும் ஜூஸ் போட்டு குடிச்சிரு. உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. பௌர்ணமிக்கு வந்து பார். அந்த ஒரு மறுபடி பவானி வச்சுப்பா. பவானி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கர்ப்பசாமி அது சரியாக வந்து வாழ்கிற மாதிரி என் கண்ணுக்கு தென்பட மாட்டேங்குது. சரியாக வந்து வாழ்கிற மாதிரி என் கண்ணுக்கு தென்பட மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? முயற்சி பண்ணலான்றியா? சரி, போய் காலில் விழுந்துட்டு அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரிப்பா. அதே போல் கர்ப்பசாமி என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு மடிப்பிச்சு எடுத்து எனக்கு சக்கரை பொங்கல் குழந்தைக்கு வை. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு. ஞாயிற்றுக்கிழமை கூட நான் போய் வழக்காடி பார்த்துட்டு வரேன். வழக்காடி பார்த்துட்டு வந்து சேர்த்து வச்சிட முடியும் அப்படின்னா நான் உனக்கு நல்லபடியாக அந்த பதில் ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு நான் சொல்லிடுறேன். உனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து அதே போல் இன்னும் கொஞ்சம் காலங்கள் அதே மாதிரி நீ கேட்டதோட மகன்
மக எல்லாம் நல்ல முறையாக இருக்கிறா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் காலங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்தா போதுமா? கிட்டவா. அதனால் நீ பயப்படவில்லை வேணாம்டாம்மா, கருப்பை நான் கூட இருக்கேன். நீ இருக்கிறதுக்குள்ளேயே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு உருவாக்கினா போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். 2 கனியும் அறுத்து போட்டுரு. ஒன்றை வந்து எல்லோரும் ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். இதை கொண்டு நடவாசப்படியில் கட்டிடணும். என்ன சொல்லி கட்டணும்? என்ன சொல்லி கட்டுவேன்? என் மகனை எப்படியாவது சேர்த்தி வச்சிரு. அப்படி தானே கேட்டேன்? எப்படியாவது எனக்கு சேர்த்தி வச்சிரு, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு நல்ல பதிலாக சொல்லணும் அப்படின்ட்டு 18 வீடு மடிப்பிச்சு எடுத்து எனக்கு சக்கரை பொங்கலைக்கு வச்சிரு. எனக்கு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வா. அந்த அன்னைக்கு உனக்கு ஓடி போய் வழக்காடி எந்த பதில் சொன்னாலும் நீ ஏற்றுக்கணும். சரின்னு சொன்னாலும் சேர்த்தி வச்சுருவேன், ஆவாதுனாலும் கட் பண்ணி விட்டுருவேன். எது வரணும் ஞாயிற்றுக்கிழமை முடியும் சொல்லிடுவேன். கருப்பம் கூடயே வரப்போம். கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் எப்படியா எனக்கு ஒரு 10 வீடு கிடக்குது, அதுக்கு வாடகைக்கு வேறு ஆள் வர மாட்டேங்குது. சைட்டு விற்று கொடுக்கணுமா? அப்படி தானே? அதனால் ஓடி போய் குடும்பத்தை பார்த்தேன். சைட்டு விற்று கொடுத்துட்றேன். சைட்டு இப்போ எங்கே இருக்குது? கிட்டவா. இதை மட்டும் தனியாக வச்சுக்க, முந்தானியில் முடிஞ்சு வை. இதை மட்டும் அறுத்து போட்டுறோம் நாங்கள் நாளாக விற்க வேண்டிய இடத்துக்கு முடிஞ்சு வை. இப்போ வாடகைக்கு வரணும். வந்து நிரந்தரமாக யாரும் தங்கவும் மாட்டேங்கிறான், அதனால் வரவும் மாட்டேங்கிறான். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு வாடகைக்கு வர வச்சு அதே மாதிரி உனக்கு சைட்டையும் விற்று கொடுத்து சிக்கல் இல்லாமல் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்தா போதுமா? அதனால் இதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுற, அறுத்து புழிஞ்சு அந்த வீடு பூரம் தொளிச்சு விட்டுறேன். கூட கோமையை மட்டும் கலக்கிக்க, வேறு எதுவும் கலக்கக்கூடாது. கலக்கி கொண்டுட்டு போய் தொளிச்சு விட்டுரு. தொளிச்சு விட்டுட்டு வர்ற வெள்ளிக்கிழமைக்கு, நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. அடுத்த கார்த்திகை ஜோதிக்குள்ளேயே பகுதி வந்துடுவேன். அப்புறம் தை மாதம் முள்ளாக வந்துடுவேன். அந்த அளவுக்கு உருவாக்கினா போதும் இல்லை? இந்தா நான் கருப்பசாமி கூடவே வரேன்பா. கருப்பசாமி மறுபடியும் கரூர் போயிடுச்சுப்பா. கரூர் நீ வந்து அரூர், நான் கூப்பிட்டது கரூர். போய் உட்கார்றாமானே, மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு வா. எப்படியாவது எனக்கு சாவியை வாங்கி கொடுத்து மகனை நல்லபடியாக திருத்தி எனக்கு எப்படியோ வேலைக்கு போகணும். அப்படித்தானே? அதனால் நான் கருப்பசாமி நல்லபடியாக திருத்தியும் கொடுத்துறேன். அதே மாதிரி சாவி கூப்பிட்டு கையில் கொடுக்குற மாதிரி உனக்கு உருவாக்கியும் கொடுத்துறேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரணும். இன்னும் ஒரு 3 மாதம் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்து அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவனே கொண்டாந்து கொடுக்குற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி தானே கேட்டேன்? போய் காலில் விட்டுவான். சாவியும் கொண்டாந்து கொடுத்துருவேன். வீட்டை விட்டு இப்போ வெளியில் போக மாட்டேன். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து அவனையும் வேலைக்கு போய் 4 பேர் மதிக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதும்ல. கிட்டவா. நீ கேட்டதை போலே உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். கருப்பன் கூடவே வரம்போ. பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சு 2 சொட்டு மட்டும் விடு. இப்போ ஓரளவுக்கு நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து இப்போத்தானே நான் சொன்னேன் 2 சொட்டு மட்டும் விட்டுரு. மற்றதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. ஒரு 3 டைம் வந்தீங்கன்னா உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துருவேன். ஒரே ஒரு சொட்டாவது விடு. நீ ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்படி பண்ணு, உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். முடிஞ்ச வரைக்கும் முடிவு பண்ணு. கூடவே வரம்போ அதை இப்போ எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்ற மாதிரி சரி பண்ணி கொடுத்துரு. அது உன்னோட இருப்பிடத்தில் வச்சுருக்கேன். எனக்கு சாவி வேணும். அவன் சிக்கல் இல்லாமல் வீட்டு விட்டு வெளியில் போகணும். நல்லபடியாக அவன் தொழிலுக்கு போகணும். நான் அமைச்சு கொடுத்துறப்போ. கருப்பசாமி மறுபடியும் பல்லேக வண்டம் பழையம் போயிடுச்சுப்பா. சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்த மகளை பார்த்துட்டு வந்ததில் சாவி கொடுக்குறது ஒரு இடம் சரியா? அதனால தான் பேச்சு ஒரு பக்கம் வருது. அதனால் இப்போதைக்கு தனி குடித்தனத்துக்கு வாய்ப்பு எங்கள் அண்ணுக்கு தென்படலை. அதனால் நீ இன்னும் ஒரு இப்போ முடியாது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீ தாராளமாக நீ எங்கே வேணாலும் போ. அது வரைக்கும் போகக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லிடு. நான் கொடுக்குறத சாம்பாரில் புழிஞ்சு விட்டுரு. சரியா? எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி குடும்பத்தில் கணவர் ஒரு பக்கம் பிரச்சனை, மகன் ஒரு பக்கம் பிரச்சனை, எனக்கு ஒரு பக்கம் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் ஒட்டுக்காக தீர்ந்துடும்.
நான் கொடுக்குறத கனியில் சாம்பாரில் புழிஞ்சு விட்டுரு இதைய. அதனால் கருப்பசாமி உன்னைவே திரும்ப திரும்ப பேசி பெரும் பிரச்சனை உருவாகுது குடும்பத்துக்குள்ளே, அதானே? அதனால் இன்னொரு 5 மாத காலத்துக்கு நீ இப்படி தான் இருக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் 5 மாதத்துக்கு பொறுமையாக இருந்த அப்படின்னா எந்த பக்கம் பிரச்சனை வராது. நான் கருப்பன் காப்பாற்றி கொடுத்தனேன். அதனால் ஒருத்தன் வந்து வெளிநாட்டில் இருக்கான், அதனால் அவனுக்கு நல்லபடியாக பொண்ணு பார்த்து நல்லபடியாக திருமணம் பண்ணி வைக்கணும். அதனால் நான் கருப்பசாமி வர தைக்கு மேலே தான் பொண்ணு அமையும், உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதுக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் மகளே, அதை பற்றியெல்லாம் நீ பயப்பட வேணாம். அதுக்குண்டான வாய்ப்பை நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். இந்தா உனக்கு நல்லா படிக்கணும், நல்லபடியாக ஞாபகம் இருக்கணும். கருப்பசாமி நான் கூடவே இருக்கும்போது பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல், எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணி கொடுத்துறோம். கருப்பசாமி மாடி ஊத்துக்குழி வச்சுப்பா, ஊத்துக்குழி. சரிப்பா, நம்ம ஃபைனான்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம், அதில் நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து அதே மாதிரி புதுசாக ஒரு மிஷினும் போடுறோம். புதுசாக ஒரு மிஷினுக்கு அட்வான்ஸ் கொடுத்தே இல்லையா? நாளைக்கு வேணாம் மேடம், நாளான்னைக்கு கொடு, வெள்ளிக்கிழமைக்கு கொடுத்துரு, அட்வான்ஸ் கொடுத்துடலாம். நீ கோட்டது போல் புது மிஷின் எடுத்துடலாம். அதனால் இப்போதைக்கு சொந்த இடத்துல போட்டுடலாமா வாடகை இடத்துல போடலாமா? சொந்த இடத்துலையே போட்டுடலாம். சரியா? அதுக்குண்டான வாய்ப்பை கருப்பசாமி நீ வந்து, ஆமாப்பா, நீ வந்து என்ன பண்ணுற, மிஷினுக்கு ஆர்டரை மட்டும் கொடு, இடத்துக்கு நான் ஒரு முடிவு பண்ணுறேன். அதில் உனக்கு நல்லபடியாக போட்டால் காலத்துக்கும் வருமானம் வர்ற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்து அதே மாதிரி யாருக்கிட்ட ஏமாறாத அளவுக்கு உருவாக்கினா போதும்ல, நான் கருப்பை அமைச்சு கொடுக்குறவா. நீ எந்த தொழில் செஞ்சாலும் சரி, செஞ்சுட்டு இருக்கிற தொழிலையும் வருமானத்தை நான் சரி பண்ணி கொடுத்து குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும்ல, நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். நம்ம எப்படி இருக்கணும் அதில் மட்டும் கரெக்டாக இரு. நான் கருப்பசாமி மேலுக்கு மேலே படிக்க வச்சு நான் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல் நிம்மதியாக பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைக்கினா போதும்ல, கருப்பன் கூடயே வரணும். நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். அதே மாதிரி நீ கொண்டு உன்னோட ஆஃபீஸில் வச்சிடறாமானே, வருமானத்துக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து நாளையிலேருந்து எந்த இடம் போனாலும் அந்த இடத்துல வெற்றியாகிற மாதிரி உருவாக்கினா போதும்ல, கருப்பை அமைச்சு கொடுத்துறப்போ அட்வான்ஸ் கொடுத்துட்டு என்னை வந்து பாரு. இப்போ வேண்டியதில்லை, இப்போ வேண்டியதில்லைடாமானே, அட்வான்ஸ் கொடுத்துட்டு என்னை வந்து பாரு. இல்லை சந்தேகம் இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணு. சரி, வெயிட் பண்ணி பார்த்துட்டே போ. கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் எப்படியாவது ஹவுஸ் ஓனர் வீட்டை விலைக்கு வாங்கிட்டேன், ஹவுஸ் ஓனரை காலி வேணுமா? வீட்டை விலைக்கு வாங்கியாச்சு, விலைக்கு வாங்கி என்ன பிரயோஜனம்? ஹவுஸ் ஓனரோட டார்ச்சர், காசையும் கொடுத்துட்டு நம்ம வீட்டு விட்டு வெளியில் போகிற சூழ்நிலை, அப்படியே இல்லையா மகளை? அதனால் கருப்பசாமி எனக்கு எப்படியாவது அவன் வெளியில் போகணும், அப்படி தானே? அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. இல்லை நமக்கு ஆகாதுன்னா விற்றுட்டும் கூட போயிடலாம், விற்கிறதுக்கு அது சரி வராது. அவனை வெளியே காலி பண்ணணும். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு காலி பண்ணி விட்டுறேன். சரியா? அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நான் குறிப்பிட்ட நாள் உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு தானாக வெளியில் போகிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதனால் கருப்பசாமி நீ இருக்கிற இடத்துலேருந்து வடக்கு திசையில் தான் இருக்குது, உன் கனவுல காட்டுனது வடக்கு திசையில் தான் இருக்குது. போய் சும்மா கையெடுத்து கும்பிட்டுட்டு மட்டும் வா. கனவுல யாருக்கு வந்தது? கனவு வந்துச்சுல, என்ன வந்துச்சு? அதுதான் இப்போ நானும் சொல்கிறேன். நீ இருக்கிற இடத்துலேருந்து வடக்கு திசையில் தான் இருக்குது. சும்மா போய் அங்கே போய் கையெடுத்து கும்பிட்டுட்டு மட்டும் வந்தால் போதும். மற்றதெல்லாம் கருப்பசாமி நான் சிக்கலை சரி பண்ணி விட்டு எல்லாரும் போல் நிம்மதியாக வாழ வச்சுறேன். கிட்டவா, அப்படி காப்பாற்றினா போதும்ல. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போடாமான. அடுத்த வாரம் கேஸ் அப்படியா? அது நமக்கு சாதகமாகவே கருப்பை அமைச்சு கொடுத்துறம்போ, அதே போல் அமைச்சு தரம்போ. அப்படியா? கருப்பசாமி மாடி கோபி வச்சுப்பா. கோபி ஆடிட்டிங் ஆஃபீஸுக்கு வேலைக்கு என் கணவர் போகிறார். அப்படியா மகளை? அதனால் கருப்பசாமி எனக்கு வாகனம் திருட்டு போனதுக்கு ஒரு பதில் தெரியணும், அப்படி தானே? அது வராது, கிடைக்காது. அதனால் எல்லாமே உள் வேலை தான். உள் வேலைங்கிறதுனால தான் கரெக்டான பதில் வராமல் அதில் எழுதி கொடுக்க வேணாம், எப்படியாவது நான் கண்டுபிடிச்சி கொடுத்துறேன். அதனால் எஃப்ஐஆர் வேண்டாம், சிஎஸ்ஆர் காப்பி வேணாம் அப்படின்னு உனக்கு சமாதானம் சொல்லி தாட்டி விட்டுருப்பேன். அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி அது கிடைக்காது, போய் காலில் விழுந்துட்டோம். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி
நமக்கு போதிய வருமானம் பத்த மாட்டேங்குது, போதிய வருமானம் பத்த மாட்டேங்குது, அதனால் வாகனத்தை விட்டு அது போனால் போயிட்டு போகுது. அதனால் கருப்பசாமி உனக்கு போதிய வருமானத்தையும் கொடுத்து எல்லாரும் போல் உனக்கு வருமானத்தை கொடுத்து கடனை கட்டி வீட்டை காப்பாற்றி பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வச்சா போதுமா? நாங்கள் இருப்பேன், கூடவே வரேன்பா. ஞாயிற்றுக்கிழமைக்கு குடும்பத்தோடு வரணும், வந்து எனக்கு சக்கரை பொங்கல் வைக்கணும், மாலையம் பாட்டில் கொண்டாந்து கொடுத்துடணும். நீ கேட்டதை போல் உனக்கு வருமானம் எச்சில் நீ இல்லை, திங்கக்கிழமையிலேருந்து உனக்கு எச்சாகிற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். இந்த இது எல்லோரும் சாப்பிட்டணும். கருப்பசாமி மறுபடி திருவண்ணாமலை வச்சுப்பா. திருவண்ணாமலை ஒரு நல்ல இடமா எனக்கு ஒரு இடத்த காட்டணும். நீ உட்காரு, கூப்பிட்றேன். ஒரு நல்ல இடமா கருப்பசாமி எனக்கு காட்டணும், அப்படி தானே? கிட்டவா. நீ கேட்டதை வழியே கருப்பசாமி கார்த்திகை மார்கழி தை மாசி 20ஆம் தேதிக்கு மேலடாமானே, மாசி 20க்கு மேலே உனக்கு நல்ல இடமா கருப்பேன் நான் காட்டினா போதுமா? அதனால் உனக்கு நான் கண்ணுக்கு நானே காட்டுறேன், அந்த மாதிரி கருப்பை உருவாக்கி தந்துடுறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ, சரியா? நீ கேட்டதோட இடைஞ்சல் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஒரு பொருள் வேறு ஒன்று காணாமல் போச்சான், அப்படி தானே? அதனால் கருப்பசாமி உன் வீட்டுக்கு நேர் பேக் சைடு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் பிரச்சனை, சரியா? அதனால் உனக்கு கண்ணுக்கு காட்டுனா போதும்ல, போதும்ல, போய் காலைல விட்டோம். நம்மளோட எதிர்பார்ப்பு போலேயே நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி அதில் உனக்கு கண்ணுக்கு காட்டியும் கொடுத்துட்றேன். இதை கொண்டு இருப்பிடத்தில் 4 அறுத்து போட்டுறணும். நீ தான் கருப்பசாமி பார்த்துக்கணும். காணாமல் போனதுக்குண்டான பதில், குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு ஒரு நல்ல இடத்த காட்டணும். கட்டாயம் கருப்பம் காட்டிடுறேன். இந்தா இதை நீ பாங்கா வச்சுக்க. பௌர்ணமி எனக்கு மாலையம் பாட்டில் கொண்டு வந்துடணும். நான் கருப்பன் கூடவே வந்துடுறோம். இப்போ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் விழுப்புரம் போயிடுச்சுப்பா. விழுப்புரம் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தண்டாமானே. சுற்றி பார்த்தல கருப்பசாமி, ஆமாம் அப்படின்றியா? சரி, போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டு வைப்பா. அதே போல் கருப்பசாமி மனைவிக்கு உடல்நல சரியில்லைன்னு கேட்டேன். என்னடா ஆச்சு மனே? பரவாயில்ல. அதே மாதிரி இப்போ மகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை, அவளுக்கு எந்த ரிப்போர்ட்டில் எதுவும் வராது. உனக்கு நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. அதனால் கருப்பசாமி இன்னொரு 60 நாளைக்கு உடம்பு தந்துடும், அப்படி இப்படி வர மாதிரி தான் இருக்கும். பெருசாக எந்த பிரச்சனையும் வராது. கருப்பை நான் பார்த்துக்கிறேன். இதை 2 நாளைக்கு மகளுக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நீ கேட்டதோடு அதையும் சரி பண்ணி கொடுத்து வெள்ளாமையிலேயே உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து எல்லாரும் போல உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. இந்தா இன்றைக்கு வரைக்கும் நீ கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒன்றே ஒன்று மட்டும்தான் பேலன்ஸ் நிற்கிது, அந்த கேஸ் பிரச்சனை. அதனால் கருப்பசாமி யாருக்கு ஆபத்து இல்லாமல் உனக்கு வாங்கித்தரோன்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அவை பேசுகிற மாதிரி நம்மளும் அதிரடியாக போகணும்னு நினச்சா அந்த பக்கம் ஒரு உசிறு இல்லாமல் போயிடும், சரியா? அதனால் வீணாக போய் ஒரு பிரச்சனை பண்ணக்கூடாது. தானாக வர்றதை எந்த பிரச்சனையிலும் காப்பாற்றணுங்கிறதுக்கு வேண்டியது ஒரு பெண்டிங் போட்டு வச்சுருக்கேன். அதுவும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். வர ஞாயிற்றுக்கிழமை நான் பாரு, வர ஞாயிற்றுக்கிழமை இதை வீட்டுக்கு பாங்கா வச்சுக்க. அதை 2 நாளைக்கு மகளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வை. முழுசாக சரி பண்ணி கொடுத்துறேன். இதை கொடுத்துரு, அதையும் முழுசாக சரி பண்ணிடுறேன். நீ மெடிசனே எடுக்க வேண்டாம்டாமானே, கருப்பை காப்பாற்றுறப்போ. ஆமாம், மயிலாடுதுறை வச்சுப்பா. மயிலாடுதுறை உன்னுடைய கட்டுமனையை போய் பார்த்தண்டாமானே. நம்ம வெளிநாடு போகலாமான்னு ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம், அப்படி இல்லையா? அதனால் வெளிநாடு போகலாமா, உன்னை சேர்த்தி வச்சிடலாமா? நீ சொல்லு, எது ஃபஸ்ட்டு வேணும் உனக்கு? சேர்த்தி வைக்கணும். அப்போ வெளிநாடு கொஞ்சம் பெண்டிங் ஆகும், பரவாயில்லையா? போய் காலைல வந்துட்டோம். அதனால் மனைவி குழந்தைகள் தான் ஃபஸ்ட்டு முக்கியம்ன்ட்டேன், அப்படி தானே? அதனால் இப்போ கொஞ்சம் சிக்கல் உருவாகி இப்போ தனித்தனியாக வாழ்கிறோம். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக சேர்த்தி வச்சு யாரோட சொல் பேச்சு இல்லாமல் நம்ம சொன்னபடி கேட்க வச்சு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமா? அடுத்த ஒரு 5 மாதத்துக்குள்ளே உனக்கு துப்புச்சேரி வரும், சரியா? முதல் சேர்த்தி வச்சிடறேன். அதுக்கப்புறம் போகலாமா வேண்டாம்னு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிடுவோம் வெளிநாடு. அப்போ 2 ஒட்டுக்காக முயற்சி பண்ணக்கூடாது, சரியா? அதனால் 5 மாதத்துக்கு நீ கூப்பிடணும்னாலாம் கிடையாது. தகவல் அங்கேருந்து வந்தால் மட்டும் பேசு, இல்லாட்டி விட்டுரு. அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் எனக்கு மாலையம் பாட்டில் மட்டும் கொண்டு வா. 5 மாதத்துக்கு உனக்கு தகவல் வந்துடும் அங்கேருந்து, சரியா? உனக்கு சேர்த்தி வச்சிடறேன். அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிடலாம். கூடயே வரம்போ கருப்பசாமி மறுபடியும் புழு வட்டி வச்சுப்பா. புழு வட்டி குறி 1. புழு வட்டியில் வீடு விற்கணுமா? அதை விற்றாத்தியாப்ப நமக்கு அதில் தப்பிக்கவே முடியும், அப்படி தான்டா மனே. அதனால் உனக்கு கருப்பசாமி உனக்கு வீட்டை விற்று கொடுத்து இருக்கிற சிக்கல் எல்லாம் தீர்த்து நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துவான், சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமைக்கு அந்த இடத்துலேருந்து மண் அள்ளிடுவான். உனக்கு நல்ல ரேட்டுக்கு நான் கருப்பசாமி உனக்கு விற்று கொடுத்து கடனையும் கட்டி
அதே போல் உனக்கு நல்ல இடத்துல இன்னும் ஒரு 9 மாத காலத்துக்குள்ளே மீண்டும் உனக்கு சொந்த இடம் கருப்பை வாங்கி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி வாங்கி கொடுத்து வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றினா போதுமா? இதை உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிடணும். கருப்பம் கூடவே வரணும். வெள்ளிக்கிழமைக்கு எடுத்துகிட்டு வா. நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் இந்தா இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி மட்டும் குளிக்க வை. மண் அள்ளிட்டு வா. பார்த்துட்டு உனக்கு ஒரு முடிவு பண்ணுறோம். கருப்பசாமி மறுபடி பாண்டிய நகர் போயிடுச்சுப்பா. பாண்டிய நகர். அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்தல கருப்பசாமி மாற்றி இன்னொன்று பண்ணிடலாமா? அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி மாற்றி பண்ணிடலாம்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். அதனால் நீ என்ன பண்ணணும், எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வரணும். அதனால் எனக்கு கொண்டாந்து சக்கரை பொங்கல் வைக்கணும். வர்ற வெள்ளிக்கிழமைக்கு கொண்டாந்து வை. நீ சொன்னது போலே நான் கருப்பசாமி உனக்கு வெள்ளிக்கிழமைக்கு 4 டைமும் கொடுக்குறேன். உனக்கு மாற்றி உனக்கு பண்ணி கொடுத்தா போதும்ல. கிட்டவா. நான் தான் சொல்லிட்டேனே, உனக்கு நான் மாற்றி பண்ணிடுறேன். நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுக்கணும். அதனால் சிக்கல் இல்லாமல் இருக்கிற காலத்துக்குள்ளேயே ஒரு நல்ல வாழ்க்கையை நான் தொலாவி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. மகன் இப்போ எங்கே இருக்கான்? நான் கொடுக்குற கனியை கொடுக்க முடியுமா? தலையில் பகுதி தேய்ச்சி விட்டுரு. பகுதி உள்ளுக்கு சாப்பிட சொல். ஒன்றை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன். வெள்ளிக்கிழமை என்ன கொண்டு வர சொல்லியிருக்கேன்? எனக்கு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு எனக்கு இங்கே ஒன்று சக்கரை பொங்கல் வச்சிடணும். நீ கேட்டது போலே நான் கருப்பசாமி மாற்றி பண்ணி கொடுத்துறேன். ஆமாம் சரிப்பா. கருப்பசாமி மறுபடியும் ராயவேலூர் போயிடுச்சுப்பா. ராயவேலூர் இதில் கண்ட்ராக்டர் பர்மனெண்ட் ஆகணுமா? அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு 8 மாத காலத்துக்குள்ளே பர்மனெண்ட்டுக்கு உண்டான வாய்ப்பு நான் முயற்சி எடுத்து உனக்கு நான் பர்மனெண்ட் பண்ணி கொடுத்துறேன்டாமானே. அதனால் கருப்பசாமி உனக்கு அதுலேயும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் உருவாக்கி கொடுத்து அதே மாதிரி எனக்கு வாரிசு எனக்கு உருவாக்கி தரணும். அப்படி தானே கேட்டேன்? அதுதான் இப்போ நானும் சொல்கிறேன். இப்போ பொண்ணு இருக்குது, அதான் வாரிசு வேணும்னு கேட்டிருக்கேன்னு. அதனால் உனக்கு நான் வாரிசும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்துறேன். எனக்கு கனியில் மாலை வேணும். எப்போ கொண்டு வந்து கொடுப்பேன்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு 108 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை, 7 மஞ்சள், வேப்பங்கத்து ஒரு 3. இதை வாங்கிட்டு எனக்கு பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வா. நீ கேட்டதோட உனக்கு ஆண் வாரிசு கருப்பை நான் உனக்கு கூப்பிட்டு கொடுத்துறேன். வாரிசு கொடுத்ததுக்கப்புறம் என் பேர் தான் வச்சு கொடுக்கணும். சரியா? வர்ற மக்களுக்கு கெடா வெட்டி அன்னதானம் போட்டுருங்க. வாரிசோடு கிட்டவா. முதல் தொழில் பர்மனெண்ட் பண்ணியாச்சு. சரியா? அதனால் இதை பகுதி சாப்பிட்டு நீ தேய்ச்சி குளிச்சிரு. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு வேலையை அமைச்சு கொடுத்து வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் கருப்பும் கூடவே வரம்போம். சரிப்பா. கருப்பசாமி மறுபடியும் காங்கயம் போயிடுச்சுப்பா. காங்கயம் எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. எனக்கு வாரிசு வேணும்ப்பா. வாரிசு கேட்டது யார்? அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. அதனால் கருப்பசாமி தாயின் தகப்பனாக நான் கூட இருந்து நல்லபடியாக குடும்பத்தில் சிக்கலெல்லாம் தீர்த்து தொழில் நிரந்தரமான தொழிலும் உனக்கு உருவாக்கி அதே மாதிரி கருப்பசாமி நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி வாரிசு கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டோம். சின்னதாக ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அந்த தொழிலும் நல்லபடியாக அமைச்சு ஆளுகளையும் வர வச்சு ஆர்டர் உனக்கு அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல் கருப்பை நான் முதல் தொழில் நாளையிலேருந்து உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இந்தா அதே மாதிரி வாரிசு வர கார்த்திகை ஜோதி அன்னைக்கு உனக்கு நான் கூப்பிட்டு கொடுப்பேன். அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கார்த்திகை ஜோதியிலேருந்து உனக்கு கருப்பை உனக்கு நிற்கிற மாதிரி உருவாக்கினா போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுக்குறவா. ஒன்றை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு ஒன்றை நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு. நான் கருப்பை கூடுறேன். கம்பெனி என்னோட தரமான நீ ஏன் பயப்படுற? ஆளுக ஆர்டரை நான் பிடிச்சி கொடுத்துறேன். நீ இருந்து வேலை செய்கிறதுக்கு உனக்கு நல்லபடியாக மிஸ்டேக் இல்லாமல் உருவாக்கினா போதுமில்ல. நான் கூட வரம்பு. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் சரிப்பா. இதில் எம்ப்ராய்டிங் சம்மந்தப்பட்ட தொழிலாம். அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. அதே போல் உனக்கு தொழில் நாளையிலிருந்து பழையபடி இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல் கருப்பசாமி ஆளுகளும் ஆர்டர்களும் உனக்கு அமைச்சு அடுத்த 3 வருஷ காலத்துக்குள்ளே விட்டதெல்லாம் கருப்பை பிடிச்சா போதுமா? நம்ம தொலைக்காமல் நம்மளை வச்சு காய் நகர்த்தி அமைச்சு விட்டான். அதை முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க வச்சிடறேன். அப்படி அமைச்சா போதும்ல.
நான் கருப்பன் கூடவே வரவா. நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு நான் நல்லபடியாக நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அதே போல் நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் எனக்கு மாலை மாற்றம் வந்துடணும். சரி, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பா. சரி, இதை நீ ஆஃபீஸில் வச்சிரு, அதில் எல்லாரும் சாப்பிட்றணும். இதை கொண்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். கருப்பசாமி மறுபடியும் குண்டடம் போயிடுச்சுப்பா, குண்டடம். அதே போல் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. அதனால் காம்படிஷனுக்கு யார் போட்டிக்கு வந்தாலும் கருப்பசாமி உனக்கு வியாபாரத்துக்கு பேக்கரிக்கு நான் பார்த்துக்கிறேன். அதனால் வருமானத்துக்கு நாளையிலேருந்தே குறை வராது. அதனால் எந்த இடத்துக்கு எதை போய் பண்ணினாலும் நீ பயப்படாத. நான் கொடுக்குற கனி அறுத்து போட்டுரு. வழக்கம் போல் ஓட ஆரம்பிச்சிடும். போய் கால் வந்துட்டோம். அதனால் இப்போ பணத்தை ஒரு பக்கம் சிக்க வச்சுட்டோமா இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி அதை நல்லபடியாக எனக்கு வருமானத்துக்கு வாங்கி கொடுத்துடணும். அதனால் கருப்பசாமி உனக்கு அடுத்த வாரத்தில் போய் பேசு, அவங்ககிட்ட கூப்பிட்டு நீ பேசணும். அதே போல் நம்ம எதிர்பார்த்ததோட கையில் இன்னொரு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அடுத்த ஒரு வாரத்தில் அவனும் உதவி பண்ணுவேன். அதனால் பெருசாக கடன் வாங்க வேண்டாம், சரியா? உனக்கு வர வேண்டியதே வந்துடும். அதுக்குண்டான வழியும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொடுத்துறேன். அடுத்த வாரம் பேசிவிட்டு என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ போய் கொடுத்து இல்லை, அவங்ககிட்ட பேசிவிட்டு என்னை வந்து பாரு. ஒரு 3 டைம் போய் பேசணும். அடுத்த வாரத்தில் இருக்க பேசிவிட்டு என்னை வந்து பாரு. 3 டைம் பேசி முடியறதுக்குள்ளேயே உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி உனக்கு அமைச்சா போதுமா? கருப்பன் கூடயே வரும்போது அதை 4 அறுத்து போட்டுரு. 1 4 அறுத்து போட்டுரு. வியாபாரம் பண்ணுறக்க 1 நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. 1 கல்லாப்பட்டியில் வச்சிரு. கருப்பன் கூடயே வரும்போது அதை எடுத்துட்டா போனேன், கால் படாமல் எடுத்து வச்சு. கருப்பசாமி மறுபடியும் அந்தியூர் வச்சுப்பா. அந்தியூர் எப்படியாவது சேர்த்தி வச்சிருப்பா. நான் இப்போ அனாதை மாதிரி இருக்கேன். அப்படி இடமான நான் அனாதை மாதிரி இருக்கேன். நீ எப்படி இருக்க? அனாதை மாதிரி இருக்கேன். அதனால் எப்படியாவது கொண்டாந்து எனக்கு சேர்த்தி வச்சிடணும். அதுக்கே இப்போ சொன்னேன், பசங்க மட்டும் போதுமா? நான் கேட்டதுக்கு தான் பதில். நீ எப்படி முடிவு பண்ணலாம்? நீ என்ன கேட்கத்தானே வந்திருக்க. அப்போ நான் தானே உனக்கு சொல்லணும். அப்போ நீயே வரமாட்டேன்னா அப்புறம் என்கிட்ட எது கேட்க வந்தேன்? அதனால் உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? அதை முதல் சொல்லு. கொடுத்தா போதும். அப்போ போய் காலைல வந்துட்டுவோம். உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. இப்போ நீ இருக்கிறது இப்படி பிரிஞ்சு போனதுக்கு காரணம் யாராமானே? முன்னாடி வா. பிரிஞ்சு போனதுக்கு காரணம் சொத்து போய் எல்லாம் நான் அதெல்லாம் கேட்கல. இதுக்கு காரணம் என்ன? உன்னோடது பங்கு இருக்குதே, இருக்கலாமெல்லாம் சொல்லக்கூடாது. ஒன்று ஆமாம், இல்லாட்டி இல்லை. நானால ஒன்றுமே பண்ணலப்பா, அவளாக போயிட்டான் அப்படின்னு சொல்லு. இல்லை பிரச்சனையாகி அவன் போயிட்டான்னு சொல்லு. ஏதோ ஒன்றா சொல்லு. பிரிஞ்சிட்டான். அதனால் கருப்பசாமி நம்ம சண்டை வந்தது தப்புத்தா. நீ எனக்கு குடும்பம் சேர்த்தி வச்சிடணும். அதனால் கருப்பசாமி இத்தனை நாளாக நான் நினச்சிட்டு இருந்து தப்பாக பேசி 2 பக்கம் தப்பு இருக்குது. இருந்தாலும் நானும் தப்பாக பேசணும் தப்புத்தான்னு போய் காலில் விழுந்துட்டோம். தப்பை உணர்ந்துட்டு அப்படின்னு சொன்னீங்கனாலே நான் சேர்த்தி வச்சிடறேன். சரிப்பா, வர்ற ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு பால் கொடுறமானே. ஆடி தீர்ந்து ஆவணி மாதம் 30ஆம் தேதி முடியறதுக்குள்ளே உனக்கு அங்கேருந்து தகவலே வந்துடும். நீ போயெல்லாம் கூப்பிடக்கூடாது. பசங்களையும் சரி உன் மனைவியும் சரி நீ வானவே கூப்பிட வேணாம். உனக்கு நானாக தொலைவி பிடிச்சி அவளே நான் செஞ்சது தப்புத்தான், எனக்கு என் புருஷன் வேணும், அதே மாதிரி பசங்களுக்கு தகப்பம் வேணும் அப்படின்னு அவங்களே தேடி வந்தால் போதுமில்ல, கிட்டவா. இது யார் கைப்படாமல் வச்சிடணும். அதே மாதிரி வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வா. நான் கருப்பன் கூடவே வரேன். ஆடி வரைக்கும் இப்படி இருக்கணும். அதுக்கு முன்னாடி தகவல் அடுத்த வாரமே வந்தாலும் சரி, எது சொன்னாலும் நீ கண்டுக்காமல் விட்டுரு. ஆடிலேருந்து ஆவணி மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் தானாக வந்துடுவான். உருவாக்கி தந்துடுவோம். ஆடி அமாவாசைக்கு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கி வந்துடணும். சாமி மறுபடியும் நம்பியூர் வச்சுப்பா. நம்பியூர் இல்லை டாக்டரா? யார் டாக்டரு? என் மகன் டாக்டரு. அவனுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக பார்த்து எனக்கு தொலாவி பிடிச்சி கருப்பசாமியாக உருவாக்கி தரணுமா. ஒருத்தனுக்கு திருமணம் முடிஞ்சிச்சு. அப்படி இடமான அதனால் இவனுக்கும் எப்படியோ ஒரு நல்ல பிள்ளையாக பார்த்து முடித்தா சரி பண்ணிடலாம். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மறுபடியும் போய் கால் வந்துட்டுவான். அதனால் கருப்பசாமி நல்லதாக உனக்கு நான் தொலாவி அமைச்சு வர மாசி 30ஆம் தேதி முடியறதுக்குள்ளே உங்கள் கண்ணுக்கு காட்டி வேண்டாமானே. மாசி மாதம் 30ஆம் தேதி வரக்குள்ளே. அதனால் நீ வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடு. இந்தா ஆகாத இடம். அந்த இடத்துக்கு இப்போ அங்கே 6 குடி இருக்கிறப்போ அப்படித்தான் இருக்கணும்.
கொஞ்சம் அதை சுத்தம் பண்ண வரைக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன விபத்து நடக்கும். என் கண்ணுக்கு நடந்த மாதிரி தெரியுது. எப்போ விழுந்த? கல்யாணத்துக்கு 4 நாள் கழிச்சு. அதே இப்போ ஓடி போய் பார்த்தேன், சின்னதாக விபத்து நடந்திருக்கணும். அந்த வீடு யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணி வச்சுருந்தியா? அதனால தான் ஒரு விபத்து நடந்துருச்சு. அதனால் அதை சுத்தம் பண்ண வரைக்கும் எந்த முயற்சி எடுக்கக்கூடாது. அதில் யாரும் போய் தங்கக்கூடாது. உனக்கு நான் சொன்ன டைமுக்குள்ளே சரி பண்ணி கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. கருப்பசாமி மாடி சிக்கோ போயிடுச்சுப்பா. சிக்கோ இதில் முதலிபாளையம் சிக்கோடமான நீ போய் உட்கார கூப்பிட்றேன். முதலிபாளையம் சிக்கோ. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்தல கருப்பசாமி, கஷ்டமே எனக்கு நீங்க மாட்டேது. கஷ்டமே நீங்க மாட்டேது. பொருளாதாரமும் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு எதுவுமே அமைய மாட்டேது. அதனால் கருப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு தொழில் நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்து உனக்கு வருமானத்துக்கு குறைவில்லாமல் காசு நான் கொடுத்துட்டு போகிறேன். சரியா? நாளையிலிருந்து உனக்கு பண பிரச்சனையே வராது, வேலை பிரச்சனையும் உனக்கு வராது. நாளையிலேருந்து கருப்பசாமி இல்லைங்காமல் கருப்பி ஒரு 3 மாதத்துக்கு வருமானம் அப்பப்போ வரும். அப்பப்போ செலவு கிடவா மிச்சம் வைக்கணும் அப்படின்னா இன்னொரு 3 மாதம் ஆயிடணும். அதே மாதிரி கடனையும் கட்டி நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? இதை செலவு பண்ணாமல் வச்சுக்க, உன் கஷ்டம் தீர்ந்துடும். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். இந்தா இது குடும்பத்தோடு எல்லாம் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சு கூடவே வரேன். அது உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு, கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி குமாரபாளையம் போயிடுச்சுப்பா. குமாரபாளையம் இதில் சினிமா ஃபீல்டில் ஆடுறமான இருக்கா? உட்கார கூப்பிட்றேன். இதில் சினிமா அப்படின்னா என் கணவர் அப்படி இருக்கார். அதில் ஒரு நிரந்தரமானதை நமக்கு அமைச்சிடலாமா நான் அப்படின்னு கேட்குறேன். உங்கள் கணவர் என்ன வேலை செய்கிறார்? அதனால் கருப்பசாமி எனக்கு நிரந்தரமாக அதில் ஒரு ஸ்டாண்டர்டாக அமைஞ்சிருவாரா அப்படின்னு என்னை ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அப்படி இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு நிரந்தரமாக உனக்கு வேலையை அமைச்சு கொடுத்தா போதும்ல, போய் காலைல வந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி நிரந்தரமாக சரிப்பா இன்னும் ஒரு 9 மாத காலம் ஆயிருமாங்களா, நிரந்தரமாக கருப்பசாமி நீ நினச்ச இடத்துக்கு போய் உட்காந்துடலாம். அந்த அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? அதனால் நீ என்ன பண்ணணும், எனக்கு சக்கரை பொங்கல் வச்சிடணும், எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டுட்டு வந்துடணும். வர்ற வெள்ளிக்கிழமைக்கு கிட்டவா. நீ கேட்டது போல் அடுத்த 8 மாதம் முடிஞ்சு 9வது மாதம் அப்படிங்கும்போது நீயும் சேர்ந்து அங்கே போக வேண்டிய சூழ்நிலை அமையும். சரியா? அந்த மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? நீ கேட்ட இடத்துல அந்த இடத்துல உட்கார்ற மாதிரி உருவாக்கினா போதுமில்ல. கருப்பை நான் கூட வரம்போ வெள்ளிக்கிழமைக்கு என்ன பார். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. கிட்னியில் பிரச்சனை அதுதானே, பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார். கருப்பசாமி